ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா கிராண்ட்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்: பொடிசா நறுக்கின வெங்காயம், தக்காளி, 4 பல்லு முந்திரி, கசகசா, சோம்பு, ஒரு துண்டு ஏலக்காய், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கட் பண்ணி வச்ச பன்னீர். சாஃப்ட் பன்னீராக இருக்கட்டும், பஃபலோ பன்னீராக இருந்தாலும் ஓகே, நார்மல் கவு பன்னீராக இருந்தாலும் பரவாயில்ல. பட்டர், ஜிஞ்சர் garlic பேஸ்ட், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, கசூரி மேத்தி, சில்லி பவுடர், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், பன்னீர். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பன்னீரை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாட் வாட்டரில் 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஈரங்காஞ்சதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு கொஞ்சமாக ஆனியன் 4 போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அதில் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஹோல் ஸ்பைசஸ் அண்ட் கரம் மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு பன்னீர் இருக்குல்ல, ஒரு தோசைக்கல்லை எடுத்து வச்சு கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இந்த பன்னீரை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. திருப்பி பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல வெங்காயம், அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருளாக வதக்கிக்கணும். 1/4 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. நல்லா கேரமலைஸ் ஆகிடும். கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டுருங்க. போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு பச்சை வாசனை போக்கு கொதித்ததும் அதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அரை ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் நம்ம கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் கசூரி மேத்தி, ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு, கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதை நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்க வச்சுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கசூரி மேத்தி இருக்குல்ல, அதை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. மில்க் ஆட் பண்ணி கொதித்ததும் நல்லா பாயில் ஆகினதும் இறக்கிட்டு கொஞ்சமாக மேலாப்பில் ஃப்ரெஷ் க்ரீமும் கசூரி மேத்தியும் போட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.